வணக்கம். முதல்லயே ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஐமேக்ஸில் டிக்கெட் கிடைக்கிறதே மிஷன் இம்பாசிபிளாக இருந்தப்போ டிக்கெட் கொடுத்து ஹெல்ப் பண்ண ஸ்ருதி டிவி கபிலன் அண்ணனுக்கும் நண்பர் விமர்சகர் ஷாம் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மிஷன் இம்பாசிபிள் சீரிஸில் இதான் கடைசி படம். டாம் க்ரூஸுக்கு ஃபேர்வெல். படத்துக்கு பேரே டெட் ரெக்கனிங் பார்ட் 2 ஃபைனல் ரெக்கனிங்னு மாற்றிட்டாங்க. கடைசியாக ஒரு வாட்டி தான் பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு இப்போ இதான் கடைசி படம். டாம் க்ரூஸ் எதுவும் சொல்கிற மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஒரு பித்தலாட்டம். பட் கடைசி படமோ இல்லையோ மிஷன் இம்பாசிபிள் சீரிஸில் ஒரு படம் வந்தால் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்தணும். எனக்கு அவ்வளோதான் மேட்ரு. அந்த அளவுக்கு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படம்னா இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ப்ளூ பிரிண்டே உருவாக்கி வச்சிருக்காரு டாம் க்ரூஸ். இத்தனைக்கும் ஆல்ரெடி ஜேம்ஸ் பாண்டுங்கிற உலக புகழ் ஸ்பை த்ரில்லர் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அதுலேருந்து மிஷன் இம்பாசிபிள் படங்கள் தனியாக தெரியுது. அதுக்கு முக்கியமான ஒரே காரணம் டாம் க்ரூஸ் தான். அப்படிப்பட்ட டாம் க்ரூஸ் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங் போன பார்ட் விட்ட இடத்துல இருந்து இந்த பார்ட் கண்டினியூ ஆகுது. என்டிடிங்கிற ஒரு ஏஐ உலகம் முழுக்க எல்லா சைபர் ஸ்பேஸையும் ஆக்கிரமிச்சு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. 4 நாடுகளை தவிர மற்ற முக்கிய நாடுகளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம்லையும் பூந்துருக்கு. அவங்களுடைய நியூக்ளியர் பவரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் அது ஆல்ரெடி கொண்டு வந்துருச்சு. சீக்கிரமே இதை தடுக்கலைன்னா உலகமே அழிஞ்சிடும். ஸோ அந்த என்டிடியோடைய சோர்ஸ் கோட ஆக்சஸ் பண்ண போன பார்ட்டோடைய முடிவில் ஒரு கீயை நம்மளுடைய ஹீரோ ஈத்தன் ஹண்ட் எடுத்தார் இல்லையா? இப்போ அந்த கீயை வச்சு அவர் என்ன பண்ணுறாரு? என்டிடியோட கூட்டாக இருந்துக்கிட்டு இப்போ அதையே கண்ட்ரோல் எடுக்க பார்க்குற வில்லன் கேப்ரியல் அவன் என்ன பண்ணுறான்? எல்லாரையும் விட பவர்ஃபுல்லாக தெரிகிற உருவம் இல்லாத அந்த என்டிடியை இவங்களால் அழிக்க முடிஞ்சுதா இல்லையா? இதெல்லாம் தான் இந்த ஃபைனல் ரெக்கனிங். 62 வயசுல கூட நாம நான் ஸ்டாப்பா ஓடுனாதான் நம்ம படமும் நல்லா ஓடுங்கிறத கிளியரா புரிஞ்சு வச்சிருக்காரு டாம் க்ரூஸ். லிட்டரலாவே அவர் ஓடும்போது நம்மளும் கூடவே ஓடுறோம், தாவும் போது தாவறோம், டீப் சி டைவ் அடிக்கும் போது நம்மளுக்கும் மூச்சு முட்டுது, ஆகாயத்தில் பறக்கும் போது நம்மளுக்கும் கால் நடுங்குது. இந்த ஜென்ரேஷனுடைய லாஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ தாங்கிறத யாராலையும் மறுக்கவே முடியாதுன்றத அழுத்தம் திருத்தமாக திரும்பவும் நிரூபிச்சிருக்காரு டாம் க்ரூஸ். அண்ட் சின்ன சின்ன கிளான்சஸ், கெஸ்டர்ஸ், கண்ணில் தெரிகிற பயம், தவிப்பு இதெல்லாம் தான் இந்த ஈத்தன் ஹண்ட் கேரக்டரை முழுமையாக மாற்றுதுங்கிறது டாம் க்ரூஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதையும் ரொம்ப சின்சியராகவே பண்ணியிருக்காரு. முழுக்க டாம் க்ரூஸோடைய பிரசன்ஸ் ஆக்கிரமிச்சிருக்கிற இந்த படத்தில் ஹேலி அட்வில், சைமன் பெக், விங் ராம்ஸ், ஏஞ்சலா பெசெட், பாம் கிளெமெண்டிஃப்னு எல்லாரும் அவங்களுடைய மார்க்கை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கிறது பெரிய விஷயம் தான். கம்பேரிட்டிவ்லி ஹேலி அட்வலோடைய கேரக்டருக்கான ஸ்கோப்பை விட அவங்களுடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் தான் பெட்டராக இருக்குது இந்த படத்தில். பழைய மிஷன் இம்பாசிபிள் படத்துலேருந்து ஒரு கேரக்டரை கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு ஸ்மார்ட்டான ஒரு மூவாக இருந்துச்சு. யாரும் நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. அவரும் அவர் ஒய்ஃபாக நடித்தவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. எம்ஐ சீரிஸ்னாலே ஆக்ஷன் செட் பீசஸ் தானே முக்கியம். பெரும்பாலான ஸ்டன்ஸ் எல்லாம் ப்ராக்டிக்கல் வேற. இந்த படத்தில் சின்ன சின்ன சண்டை காட்சிகளாக சிலது இருந்தாலுமே கூட டீப் சீல சப்மரைன் உள்ள டாம் க்ரூஸ் போகிற ஒரு சீனும், கிளைமேக்ஸில் வானத்தில் 2 பைப்லைனை வச்சு இவங்க பண்ணியிருக்கிற அந்த ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸும் அட்டகாசமாக இருந்துச்சு. அதுவும் ஐமேக்ஸில் அந்த சப்மரைன் சீன், அதில் ஹீரோவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆபத்து அதிகமாகிட்டே வர விதம், இன்டர்கட்டில் வெளியே நடக்கிற விஷயங்கள்னு செம்ம இம்மர்சிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருந்தாங்க. தென் கிளைமேக்ஸில் ஒத்த கையில் அந்த பிளேன்லேருந்து அவர் தொங்கும்போது நமக்கும் அப்படியே வைத்த கலகுது. அசால்ட்டாக பிளேனோட முன் சீட்டு, பின் சீட்டு, இந்த பிளேன்ல அந்த பிளேனுக்கு தாவறதுன்னு சீட்டுடைய நம்மளையும் வச்சிருக்காங்க. ஸ்டன்ட் டீமோடைய கிராண்டான ஐடியாஸ், படத்தோடைய பிரம்மாண்டத்தை சீனுக்கு சீன் எம்பசிஸ் பண்ற சினிமாட்டோகிராஃபி, எடிட்டரோடைய சூப்பரான டைமிங், பேரலல் ஆக்ஷனை இன்டர்கட்ல காட்டி டென்ஷன் ஏற்றிருக்கிற விதம், சவுண்ட் டிசைன், பின்னணி இசைன்னு கம்ப்ளீட் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இதெல்லாம் கடைசி 3/4 மணி நேரம் மட்டும்தான். ஏன்னா சமீப மிஷன் இம்பாசிபிள் படங்கள்லேயே ஆக்ஷனும் அட்வென்ச்சரும் ரொம்ப கம்மியான ப்ரொபோஷனில் இருக்கிறது இந்த பார்ட்டில் தான். அதுவும் முதல் 1 மணி நேரம் டோட்டல் ட்ராமா, டயலாகில் டூ மச்சான எக்ஸ்போசிஷன், என்டிடி எவ்வளோ மோசமானது, அது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு ஆளாளுக்கு திரும்ப ஒரே விஷயத்த சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒரு விஷயம் இங்கே கிடைக்காது. 7 கடல் 7 மலையை தாண்டி போனீங்கன்னா 7வது மலையோட உச்சியில் ஒரு கதவு இருக்குது. ஆனால் அதுக்கான பூட்டு நீங்கள் ராமநாதபுரத்தில் போய் வாங்கணும். அதுக்கான சாவி அங்கே கிடைக்காது. அது நீங்கள் சான் பிரான்சிஸ்கோவில் போய் வாங்கணும். சும்மாவே அலக்கழிச்சிட்டே இருக்காங்க. கேரக்டர்ஸ் மட்டும் இல்லை, நம்மளும் அலக்கழிக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல். எக்கச்சக்க பிளாட் பாயிண்ட்ஸ், டீடைலிங்னு இந்த இன்ஃபர்மேஷன் டம்ப் கொஞ்சம் டயரிங்காக தான் இருக்குது. தென் என்டிடியோட த்ரெட் என்ன அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருக்காங்களே தவிர அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத ஃபேண்டசியாக கூட நம்மளுக்கு ஒழுங்காக கன்வே பண்ணவே இல்லை. என்டிடியை அழிக்கலாம், ஆனால் அப்படி அழிச்சா உலகத்தோட எக்கானமி அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அப்படியே எடுத்து ஜீனியை பாட்டிலில் போடுற மாதிரி அடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ஃபிசிக்காலிட்டி இல்லை அப்படின்னும் போது டயலாக்லேயே பில்டப் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. பட் எதுவுமே எனக்கு கன்வின்சிங்காகவே இல்லை. திடீர்னு தேர்ட் பார்ட்டில் வந்து அந்த ரேபிட் ஃபுட் அப்படிங்கிற விஷயத்த அதுதான் என்டிடி, ஆக்சுவலாக அதோட ஆரம்பமே அங்கே தான்ங்கிற மாதிரி சும்மா அடிச்சு விடுறாங்க. ஆஃப்டர் தாட்டாக மட்டுமே தெரியுற எந்த விஷயமும் எனக்கு ப்ராப்பராக ரெஜிஸ்டர் ஆகலை, உட்காரல. இன்ஃபேக்ட் இவ்வளவு பின்கதை டீடைலிங்லாம் மிஷன் இம்பாசிபிள் படங்களுக்கு தேவையே இல்லை. கிளைமேக்ஸ் ஸ்டண்ட்ல எப்படா எம்ஐ தீம் மியூசிக் வரும், செம்மையா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் வரவே இல்லை. அது ஒரு ஏமாற்றம். வில்லனுக்கு இன்னும் கூட பெட்டரான ஒரு எண்டிங் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் சப்புன்னு முடிஞ்சிச்சு. ஸோ அதுவும் ஒரு ஏமாற்றம். ஸோ சீரிஸோடைய ஃபேனா எனக்கு இந்த படம்
லெஸ் கத்தார்டிக்காக தான் இருந்துச்சு. பாம் டிஃப்யூஸ் பண்ணுறது, வில்லன்கள் கிட்டேருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறது, 1 இல்லை 2 இல்லை, படம் முழுக்க மெகஃபின்ஸாக செதற வர்றதுன்னு சில கிளிஷேக்கள் இந்த படத்துலையும் கண்டினியூ ஆகுது. ஆனால் இந்த படத்தை காப்பாற்றுற விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும்னா, ஜிபியூ லெவலுக்கு மோசமாக இல்லைனாலுமே கூட படத்தோட ஆரம்பத்திலேயே கொஞ்ச நேரம் முழுக்க ஈத்தன் ஹண்ட் புகழ் தான் பாடிக்கிட்டே இருக்காங்க. இதில் திரும்ப 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 நீ மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும், இவன் மட்டும்தான் நல்லவன், இவன் மட்டும்தான் அப்படி இப்படின்னு படம் முடிகிற வரைக்கும் பில்டப் கொடுத்துட்டே இருக்காங்க. அதை விட ரீகேப் மாதிரி இந்த சீரீஸ்லேருந்து பல முக்கியமான மூமெண்ட்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணது ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண அந்த சப்மரைன் சீன், கிளைமேக்ஸ் ஸ்டண்டோட சேர்த்து லூத்தரோட ஒரு சீன், மேத்யூஸ் ஐலாண்டுங்கிற இடத்துக்கு பெஞ்சியும் அவரோட டீம் தேடி போகிற சீக்வன்ஸ், இவர் ஃப்ளைட்டில் சாகசம் பண்ணிகிட்டே இருக்கும்போது டூம்ஸ்டே வால்ட்டுங்கிற இடத்துல நடக்கிற ஆக்ஷன், அங்கேயே 2 இடங்களில் 2 பரபரப்பான சிச்சுவேஷன்ஸை பிளேஸ் பண்ண விதம், 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலுமே கூட படம் முழுக்க இருக்கிற மாதிரி சில ஹியூமர்னு இதெல்லாம் நல்லாவே இருக்கு. மொத்தத்தில் இந்த மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங் எனக்கு போன பார்ட்டை விட பல விதங்கள் இன்ஃபீரியரான ஒரு படமாகவே இருந்துச்சு. முழுக்க சாட்டிஸ்ஃபைங்கான படம், என்கேஜிங்கான படம்னு என்னால் முழு மனசோட சொல்ல முடியல. ஸ்டில் கடைசி 1 மணி நேரத்தில் அப்படி இப்படி தாவி குதிச்சு ஆக்ஷனையும் டென்ஷனையும் ஏற்றி நம்மளை என்டர்டெயின் பண்ணி தான் வெளியில் அனுப்புகிறாங்க. ஸோ படம் முடிஞ்சு வெளியே வரும்போது அந்த கடைசி ஸ்டென்ஸ் தான் மக்களுக்கு ஒரு ஹையை தரும். அந்த ஹையோட தான் மக்கள் வருவாங்க. சீரீஸ் ஃபேன்ஸ் கண்டிப்பாக பாருங்க, பெரிய ஸ்க்ரீனில் பாருங்க. மற்றவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் குவாலிட்டி இருக்கிற ஹை பட்ஜெட் ஆக்ஷன் படம் நினச்சி பொறுமையாக இருந்தீங்கன்னா லாஸ்ட் ஆக்ட் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் தான் நினைக்கிறேன். படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ஓடுது. தமிழ்லையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்த ஐமேக்ஸ் இங்கிலீஷ் வெர்ஷனுக்கு சப்டைட்டில்ஸும் இருக்குது, மற்ற இங்கிலீஷ் வெர்ஷனுக்கும் சப்டைட்டில்ஸ் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா ஐமேக்ஸ் வர்த்தி தான், ட்ரை பண்ணுங்கள்.